மரத்தில் ஏறி கொண்டிருந்த உடும்பை குறிவைத்து கீழிருந்து கற்கள் பறந்து கொண்டிருந்தன. அந்த உடும்பு மரத்தின் தடிமனான கிளையில் தன்னை மறைத்து கொண்டு இப்படியும் அப்படியுமாக மேலே ஏறி கொண்டிருந்தது. வேகமாக அங்கு வந்த அச்சிறிய பெண் உணவு கூடத்தில் இருந்த மணியை அடித்து அவர்களின் கவனத்தை ஈர்த்தாள். உணவு கூடத்தின் மணியை அடித்ததால் சிறப்பு உணவு வந்திருக்கிறது என்று பொருள். கல் எறிந்து கொண்டிருந்தவர்கள் கையில் இருந்த கற்களை அப்படியே போட்டுவிட்டு உணவு கூடத்தை நோக்கி விரைந்து வந்தனர். அங்கே எதுவும் தயார் நிலையில் இல்லாதது கண்டு மணியின் பக்கம் திரும்பி அங்கே நின்று கொண்டிருந்த திரிசடையை கோபமாக நோக்கினர். எல்லோரும் அவள் வயதை ஒத்த சிறுவர் சிறுமியர். அவளை முறைத்தவாறே, ஏய் திரிசடை, எதற்கு எங்கள் விளையாட்டை கெடுத்தாய்? உன்னால் அந்த உடம்பு தப்பிவிட்டது. பார், அருமையான உடம்புக்கறி விருந்து இன்று எங்களுக்கு கிடைத்திருக்கும். உன்னால் எல்லாம் கெட்டது என அவளை கடிந்து கொண்டனர். ஆனால் திரிசடை என்ற அச்சிறுமியோ எதையும் காதில் வாங்கி கொள்ளாமல் அவர்களையும் கடிந்து கொள்ளாமல் புன்னகைத்தவாறே, அடடா, உடும்புகறி என்னால் கெட்டுவிட்டதா? இதோ கற்கள் கீழேதானே கிடக்கின்றன, எடுத்து அடிக்கலாமே என்றாள். என கோபமாக பற்களை கடித்து கொண்டே, கற்கள் கிடக்கின்றன, ஆனால் உன்னால் உடும்பு தப்பித்து மேலே போய்விட்டதே, இனி எங்கிருந்து அடிப்பது? போ என்று அவளை பழித்துவிட்டு வேறு ஏதேனும் அடிக்க கிடைக்குமா என பார்க்க அவ்விடத்தை விட்டு சென்றனர். அவர்கள் அனைவரும் அரக்கர்குல சிறுவர் சிறுமியர்கள். பிற உயிரினங்களை துன்புறுத்துவது என்பது அவர்களின் பிறப்பு இயல்பாகவே இருந்தது. ஆனால் அவர்களின் செய்கை திரிசடைக்கு வருத்தத்தை அளித்தது. உடும்பின் மேல் இரக்கம் கொண்டால் அந்த உடும்பு தன் குட்டிகளை நோக்கி போய்க் கொண்டிருப்பதை அவள் அறிவாள். தாயில்லாத குட்டிகளை நினைத்து பார்க்கவே அவள் உள்ளம் பதறியது. ஒரு கறிக்காக அதன் குஞ்சுகளை அனாதையாக்க அவள் ஒப்பவில்லை. இதையெல்லாம் எடுத்து சொன்னால் கூட புரிந்து கொள்ளும் நிலையில் அவளது தோழர்கள் தோழிகள் இல்லை. அதனாலேயே அவள் அவர்களின் கவனத்தை வேறு பக்கம் திருப்பி அதுக்கப்புறம்தான் உடும்பை காப்பாற்றினாள். அச்சிறு வயதிலேயே அவளுக்கு இரக்க சிந்தனையும் பிற உயிர்களை துன்புறுத்தல் ஆகாது என்ற இலக்கிய மனமும் வாய்ந்திருந்தது. பிறப்பு அசுரகுலமாக இருந்தாலும் வளர்ப்பு அவள் தந்தையுடையது. அவள் தந்தை சிறந்த சிவபக்தன், அரக்கர் குல தோன்றல். ஆனாலும் சாத்வீக குணம் உள்ளவன், நீதி நேர்மை நியாயங்களை பின்பற்றுபவன். யார் அந்த திரிசடை? இராமாயணத்தில் அதிகம் அறியப்படாத, அறிந்து கொள்ளாமலேயே தவறாகவும் பார்க்கப்பட்ட பாத்திரங்களுள் ஒருத்திதான் திரிசடை. திரிசடை ராவணன் தம்பி விபீஷணன் மற்றும் சரமைக்கு பிறந்த பெண். ராவணனைப் போலவே விபீஷணனும் சிறந்த சிவபக்தன். திரிசடை என்றால் வில்வம் என்று பொருளுண்டு. 3 இலைகளை கொண்டது வில்வ கொத்து. அதுதான் திரி குட்டல் சடை. வில்வம் சிவபெருமானுக்கு மிகவும் உரியது. அவருடைய திரிசூலமே திரிசடை ஆனது என்ற கதைகளும் உண்டு. சிவனுக்கு மட்டுமில்லை, திருமகள் மகாலட்சுமிக்கும் வில்வம் உரியது. ஓம் வில்வதல வாசன்ய நமக என்று வில்வத்தால் அன்னையையும் பூஜிக்கின்றோம். விபீஷணனும் தன் சகோதரன் ராவணனைப் போலவே பெரும் சிவபக்தன் ஆனதால் தன் குழந்தை ஈசனுக்கு பிரியமானதையே பேராக வைத்தான். திரிசடையை பற்றி ராமகாவியத்தில் அதிக பக்கங்கள் இல்லை. மிக சொற்ப இடங்களில்தான் அவள் பங்கு இருக்கிறது. அதனால் அத்தனையும் மிக முக்கியமான இடங்கள். சில பகுதிகளில் மட்டும் அவள் இடம் பெற்றாலும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த பங்களிப்பை தருகிறாள். பிறப்பால் திரிசடை அரக்கர் குலத்தை சேர்ந்தவள். ஆனால் அவள் காட்டும் அன்பின் காரணமாக தாயின் இனியவளாக புகையப்படுகிறார். ஆம், கம்பராமாயணத்தில் திரிசடையை கம்பன் தாய்க்கு நிகராக அறிமுகம் செய்கிறாள். அன்னை சீதாதேவியே திரிசடையை சீதையின் வயதினும் திரிசடை இளையவளாக கூட இருந்திருக்கலாம். அன்னை 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 என்று 3 இடத்தில் விழித்து தன் அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்துகிறாள். சீதை ஜனகரின் மகள் என பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் சீதையின் தாய் குறித்த குறிப்புகள் இடம்பெறவில்லை. சீதாதேவி பூமியில் இருந்து உதித்தவளாகவும் கூறப்படுகிறார். அயோத்தி வாசத்திலும் கோஷலை, கைகேயி, சுமித்திரை இவர்களை அன்னை என்று அழைத்ததாக தெரியவில்லை. வனம் சென்றபோது சுமித்திரனிடம் செய்தி சொல்லி அனுப்புகிறாள். அப்பொழுது அரசருக்கு, அத்தையர்க்கு என்னுடைய வணக்கம் முன் இயம்பி என்றுதான் சொல்கிறான். வனத்திலே தசரதன் இறந்த செய்தி கேட்டபோதும் அன்னையே என்று அழைத்து ஆறுதல் சொன்னதாக தெரியவில்லை. அப்படிப்பட்ட சீதை ஆத்மார்த்தமாக அரக்கர் குலத்து மகளை தன் அன்னைக்கு ஒப்பாக கருதி அன்னையே என்று விழிக்கும் அளவு மாசற்ற அன்பும் சீதையின் பால் இலகிய மனமும் கொண்டிருந்திருக்கிறாள் திரிசடை. அதுவே அவளது இயல்பாகவும் இருந்திருக்கிறது. அனுமன் சீதையை தேடி இலங்கை நகரில் சுற்றி கொண்டிருந்த போது விபீஷணனின் அரண்மனைக்குள் செல்கின்றானாம். அம்மாளிகை வனப்பும் அழகும் பெற்றிருந்ததாம். அங்கே அரக்க வடிவில் ஒரு அசோகனை கண்டான் என்று கம்பன் கூறுகிறான். கருப்பு நிறத்தில் வெள்ளை உள்ளம் குடிகொண்டிருப்பதை அனுமனால் காண முடிந்தது. நீதியும் அறமும் அவனிடம் குடிக்கொண்டிருந்ததை காண முடிந்ததாம். பகை நடுவே உறவு கொள்ள ஒருவன் புலன்
என்பதை அறிந்து கொண்ட அனுமன் அம்மாளிகைக்கு எந்தவித தீங்கு செய்யாமல் கடந்து செல்கிறான். அப்படிப்பட்ட சிறந்த நியாயவாதியால் வளர்க்கப்பட்ட பெண் அல்லவா திரிசடை. சீதையை கவர்ந்து வந்த ராவணன் அசோகவனத்தில் சீதையை சிறை வைத்து அவளுக்கு காவலாக அரக்கிகளை வைத்து விட்டு செல்கிறான். அசோகவனத்தில் சீதைக்கு காவலிருந்த அரக்கியர் பார்த்தாலே அருவெருப்பு வரும் கோர தோற்றங்களை உடைய அரக்கியர்கள் சீதைக்கு காவல் இருந்தனர். அவர்களின் வாய் குகை போன்று பிளந்தும் வளைந்து குறுகிய நெற்றிய உடையவர்களாகவும் வயிறு பெருத்து யாழியை போன்ற உயர்ந்த தோற்றத்தை கொண்டவர்களாகவும் பார்க்கும்போதே பயம் தோன்றும் விதத்தில் கோர பற்களை கொண்டிருப்பவர்களாகவும் இருந்தனர். அவர்கள் ராவணனின் ஆணைப்படி சீதாதேவியை அவனை ஏற்றுக்கொள்ளும்படி பல விதத்திலும் பயமுறுத்தி கொண்டிருந்தனர். அவர்களின் நடுவே முற்றிலும் மாறுபட்டவளாக அன்னை சீதைக்கு உற்ற தோழியாகவும் ஆறுதல் கூறும் அன்னையாகவும் செயல்பட்டவள் திரிசடை. ராமனின் நினைவாலும் ராவணனின் பலவந்தங்களாலும் ஒவ்வொரு முறையும் சீதை துன்பத்தில் உயலுகையில் அவளை அணைத்து அரவணைத்து தேறுதல் கூறி ராமன் உன்னை வந்து மீட்பான் என்ற நம்பிக்கை கொடுத்தவள் திரிசடை. ராவணன் இடத்தே கடிந்து பேசியும் சுற்றி தன்னை பயமுறுத்தும் அரக்கிகள் கூட்டத்திடம் அமைதி காத்தும் எதிலும் ஒட்டாமல் தன்னை தனிமைப்படுத்தி கொண்ட சீதை தனது தவிப்பையும் அனுபவத்தையும் திரிசடையிடம் மட்டுமே சொல்லி ஆறுதல் தேடுகிறாள். திகிலோடு இருக்கும் சீதைக்கு உற்ற தோழியாக விளங்குகிறாள் திரிசடை. அவளிடம் சீதை, என் துணைவி ஆம் தூய நீ கேட்டி என்று சொல்லத் தொடங்குகிறாள். திரிசடை விஸ்வாமித்திர முனிவரோடு ராமன் மதிலைக்கு வந்த அன்றும் இதுபோல் என் இடது கண்ணும் புருவமும் தோளும் துடித்தன, என்றும் அதேபோல் துடிக்கின்றன. தம்பி பரதனுக்கு நாட்டை அளித்துவிட்டு நாங்கள் வனம் புகுந்த நாளிலும் கொடும் நெஞ்சையுடைய ராவணன் தன்னை வஞ்சகமாக கவர்ந்து இங்கு இழுத்து வந்த நாளிலும் என் வலது கண் துடித்தன. ஆனால் இன்று என் இடப்பக்கங்கள் துடிக்கின்றன. அப்படியென்றால் எனக்கு ஏதேனும் நன்மை வருமா? சொல்லம்மா என்று குழந்தையைப் போல சீதை திரிசையிடம் விளக்கம் கேட்கிறாள். தனக்கு தோன்றும் ஒவ்வொன்றையும் மறவாது மறைக்காது பகிர்ந்து கொள்ளும் உற்ற தோழியாகவே திரிசடையை காண்கிறாள் சீதை. இதை கேட்ட திரிசடை அவளிடம் கலகத்தை போக்கும் விதமாக, தேவி, உனக்கு நல்ல சகுனங்கள் தென்படுகிறது. நீ நிச்சயம் உன் கணவனை சேரப்போகிறாய். உன் காதிலே பொன்னிறத் தும்பி வந்து ஊதி போனதை நான் பார்த்தேன். நிச்சயம் உன் தலைவனிடமிருந்து ஒரு தூதுவன் வந்து உன்னை சந்திக்கப் போகிறான். உனக்கு கொடுமை செய்த தீயவர்களுக்கு தீமை வருவதும் நிச்சயம். உனக்கு மங்களங்கள் வந்து சேரும் நாள் தொலைவில் இல்லை என்று தேறுதல் சொல்கிறாள். அதன்பின் தான் ஒரு கனவு கண்டு கொண்டிருப்பதாகவும் அதன் முடிவு நெருங்குகையில் நீ என்னை எழுப்பிவிட்டாய் அம்மா, அதனால் முடிவு தெரியவில்லை. இதுவரை கண்ட கனவை நான் உனக்கு சொல்கிறேன் கேள் என சீதை தன் கனவை வைக்கிறாள். ராவணன் தலையில் என்னை தேய்த்து கொண்டு பேய்களும் கழுதைகளும் பூட்டிய தேரில் தென் திசை போக கண்டேன். அவன் மட்டுமல்ல, அவன் மக்களும் சுற்றமும் கூட போனார்கள். நகரில் இருந்த தோரண கம்பங்கள் ஒடிந்தன. யானைகளின் தந்தங்கள் முறிந்தன. பூரண கும்பத்தில் இருந்த புனித நீர் கல்லை போல் பொங்கி வகுந்தது. மங்கையர்களின் தாலியெல்லாம் தாமே இற்று விழுந்தன. மண்டோதரியின் கூந்தலும் அவிழ்ந்து சுரு நாற்றம் நாறின. இன்னும் கேள், 2 சிங்கங்கள் புலி கூட்டத்தோடு இங்கு வந்து மத யானைகள் பாயும் வனத்தை வளைத்து அவற்றோடு போர் செய்தன. யானைகள் கூட்டம் கூட்டமாக வீழ்த்தப்பட்டன. அந்த வனத்திலிருந்த மயிலும் பறந்து போனது. அதே நேரம் ஒரு அழகான பெண் ராவணன் அரண்மனையிலிருந்து அடுக்கு தீபம் ஏந்தியபடி விபீஷ்ணன் அரண்மனைக்கு சென்றான். இந்த சமயம் நீ என்னை எழுப்பிவிட்டாய் என்கிறாள். இதை கேட்ட சீதை அக்கனவின் உட்பொருளை ஒருவாறு உணர்ந்து கொள்கிறாள். ராவணன் குலத்தோடு அழியப் போகிறான். 2 சிங்கங்களும் ராம லக்குவர்களை குறிக்கின்றன. அந்த மயில் தன்னை குறிக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்கிறாள். அவள் கவலையெல்லாம் பறந்து சென்ற மயில் எங்கே போனது? எனவே கணவன் முடிவை தெரிந்து கொள்ளும் ஆவலில் கைகூப்பி அன்னையே, இன்னும் துயில்க, அதன் குறைக்கான் என்று வேண்டிக் கொள்கிறாள். மீண்டும் உறங்கினால் அதே கனவு தொடரப்போவதில்லை என்ற போதும் அவளை அன்னையே என்று விழித்து இவ்வாறு வேண்டிக் கொள்வது சீதா பிராட்டி திரிசடை மேல் வைத்திருந்த ஆழ்ந்த நம்பிக்கையையும் அவள் சொல்லில் அவள் அடைந்த ஆறுதலையும் நமக்கு உணர்த்துகிறது. ராவணன் மீண்டும் சீதையிடம் வந்து தன்னை மனம் புரிந்து கொள்ளும்படி யாசிக்கிறான். சீதையின் கொடுஞ்சொல்லால் கோபமுற்ற ராவணன்
இதோ இப்போதே சென்று உன் கணவனையும் அவன் தம்பியையும் கொன்றொழித்து வருகிறேன். அப்படியே மதிலையும் சென்று உன் பெற்றோரையும் சுற்றத்தையும் பூண்டோடு அழித்து பின் உன்னையும் வந்து கொள்வேன் என்று சொல்லி ஆத்திரத்துடன் கிளம்புகிறான். அதை கேட்டு பதைத்த சீதைக்கு திரிசரை, தாயே, நான் முன்பு கண்ட கனவின் முடிவை பற்றி முன்னமே சொன்னேன் அல்லவா? அப்படி இருக்க மீண்டும் ஏன் மனம் கலங்குகிறாள்? மனம் கலங்குவது தகாது என்று அறிவுறுத்துகிறாள். அதனால் மனம் தேறிய சீதை அன்னே நன்று என்று தேறுதல் அடைகிறாள். அரக்கியரும் அடங்கி விடுகிறார்கள். திருசடை சீதைக்கு கனவின் தன்மை பற்றி கூறியதோடு கூடவே ஒரு முக்கியமான, சீதைக்கு மிகவும் உபயோகமான, அவளுக்கு நம்பிக்கையும் தைரியம் தரக்கூடிய செய்தியையும் சொல்கிறாள். தன்னை விரும்பாத பெண்ணை ராவணன் தொட்டால் அவன் தலை வெடிக்கும் என்று ஒரு சாபம் இருப்பதை சீதைக்கு சொல்கிறாள். இது சீதைக்கு எவ்வளவு முக்கியமான செய்தி! தினந்தினம் என்ன நடக்குமோ என்று அஞ்சும் அவளுக்கு உயிர் வாழ்வதற்கு வேண்டிய நம்பிக்கையை கொடுத்ததே இந்த செய்திதான். இதை அனுமனிடம் தெரிவிக்கிறாள். சீதையை ஆறுதல் படுத்துவதோடு மட்டுமல்லாமல் தன் பெரியப்பாவையும் அவள் விட்டு கொடுக்காமல் காக்கிறாள். அறிந்தது அறியாதது என எதையும் மிகைப்படுத்தி கூறாமல், தன் இனத்தை பற்றியோ குடும்ப ரகசியங்கள் பற்றியோ எதையும் வெளியிடாமல், சீதையின் துக்கம் நீங்க எவ்வளவு தகவல்கள் தேவையோ அதை மட்டும் உரைக்கிறாள். தன் பெரிய தகப்பனின் செய்கை நியாயமற்றதாக இருந்தாலும் அவனை தூற்றி ஒரு வார்த்தை கூறினால் இல்லை. அனுமன் வந்து சென்ற பின் சீதை ஒருவாறு மனம் தேறியிருந்தாலும் அவளுக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறான் ராவணன். சீதையை மீட்க ராமலக்ஷ்மர் வந்து போர் ஆரம்பமாகிறது. அதன் நடுவே ராவணன் தன் மந்திர வலிமையால் சீதையின் தந்தையை போன்ற ஒரு மாய தோற்றத்தை வருவித்து மாய ஜனகன் அவரை சங்கிலியால் பிணைத்து துன்புறுத்தியபடி அழைத்து வந்து சீதையின் முன் நிற்க வைக்கிறான். ஜனகனின் வாயிலாகவே ராவணனின் ஆசைக்கு சீதை இணங்கி போக சொல்லும்படி செய்கிறான். இதை கேட்ட சீதை அதிர்ந்து போகிறாள். பெற்ற தந்தையின் வாயால் தன் பெண்ணை மாற்றான் ஆசைக்கு இணங்கி போ என்பதை கேட்பதா என வெகுண்டு மாய ஜனங்களை கடிந்து பேசுகிறாள். இப்படிப்பட்ட தந்தை இருந்தால் என்ன, இறந்தால்தான் என்ன என்கிறாள். ராவணன் மாய ஜனகங்களை கொல்லப் போவதாக வாளை உருவுகிறான். அதே நேரத்தில் போர்க்களத்தில் கும்பகர்ணனின் இறந்த செய்தி வருகிறது. சீதையை அழ வைத்த ராவணன் கதறிக்கொண்டே சென்று விடுகிறான். அவள் அருகில் வந்த திரிசடை சீதையிடம் உண்மையை சொல்கிறாள். தந்தையே, தனக்கு துரோகம் இழைத்து விட்டனே என்று சீதை மிகவும் மனம் கசிந்து இருந்த சமயத்தில் அவளுக்கு ஆறுதலாக திரிசடை உயிர் போகும் தருவாயில் அமுதம் போன்ற வார்த்தைகளை சொல்லி உயிர் பிழைக்கிறாள். அதனால் அவளை அமுதின் செம்மையாள் என்கிறான் கம்பன். போர்க்களத்தில் ராமலக்ஷ்மணர் மற்றும் இந்திரஜித்தின் இடையே கடுமையான போர் நிலவுகிறது. உயிர்களின் நன்மை கருதி பிரம்மாஸ்திரத்தை ஏவ வேண்டாம் என ராமர் கூறியதால் லக்ஷ்மணன் தன்னிடமிருந்த பிரம்மாஸ்திரத்தை ஏவாமல் போர் புரிந்தான். அதனால் இந்திரஜித்தோ எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் வெற்றி ஒன்றே குறியென கொண்டு தன்னிடமிருந்த பிரம்மாஸ்திரத்தை ஏவி விடுகிறான். அதனால் அனைத்து வானர வீரர்களும் வீழ்ந்து விடுகின்றனர். லக்ஷ்மணனும் வீழ்ந்து விடுகிறான். இதை கண்ட ராமன் மிகவும் வருந்தி புலம்புகிறான். தாங்க முடியாத துயரத்தில் மூச்சிறையாகி விடுகிறான். ராமனும் மரணமடைந்து விட்டதாக நினைத்த அரக்கர்கள் ராவணனிடம் செய்தி சொல்கிறார்கள். அதை கேட்ட ராவணன் உவகை கொண்டு, இனி நீ என்னவள்? உன் கணவன் போரில் மாண்டு விட்டான். அதை நீயே நேரில் சென்று கண்டு வருக என சொல்லி அவளை புஷ்பக விமானத்தில் ஏற்றிச் சென்று அங்கு ராமலக்ஷ்மரர் இறந்து கிடப்பதை காட்டி வரச் சொல்லி அரக்கியர்களிடம் அனுப்புகிறாள். அங்கு சென்ற சீதை புஷ்பக விமானத்திலிருந்து குதித்து உயிர்விடத் துணிகிறாள். அவளை தடுத்த சிறிசடை சமயோஜிதமாக உண்மையை ஆராய்ந்து சீதைக்கு எடுத்து இயம்புகிறாள். அவளை அணைத்து, தாயே, இந்த அரக்கர்களின் மாயம் நீ அறியாததா? மாயமானை விடுத்தும் மாய ஜனகனை உன்னிடம் அனுப்பியதும் நாகபாஷம் அழித்து போனதையும் எண்ணிப்பார். நன்றாக உற்று கவனித்துப்பார். ராமன் உடம்பில் அம்புகள் தைக்கவில்லை. லக்ஷ்மணன் உடலில் அம்புகள் இருந்தாலும் கூட அவன் முகம் இன்னமும் சூரியன் போல் ஒளி வீசி கொண்டிருக்கிறது. ராமன் உயிருக்கு இறுதி நேர்ந்தால் இந்த உலகம் இன்னமும் இயங்குமா? உலகம் இன்னமும் இயங்கிக் கொண்டுதானே இருக்கிறது. ஏன், ராமன் உயிரோடு இருப்பதால் தான். இன்னொன்றையும் எண்ணிப்பார். இன்று போல் என்றும் இருத்தி என்று நீ வாழ்த்தியதால் சிரஞ்சீவி பட்டம் பெற்ற அனுமனுக்கு முடிவு ஏது? தேவி, உன் கற்புக்கு அழிவு உண்டோ? மேலும் தேவர்கள் ராமலக்ஷ்மணரை வணங்குவதைக் கண்டேன். தேவர்கள் உன்னை போல் கலக்கமடையவில்லை. அதனால் அவர்கள் உயிருக்கு ஒன்றும் நேரவில்லை என்று தெரிந்து கொள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த புஷ்பக விமானம் மங்கள நான் இழந்த கைம்பெண்ணை தாங்காது.
நான் சொன்ன இத்தனை கருத்துகளையும் நன்றாக ஆராய்ந்து எண்ணிப்பார் என்று விரிவாக சொல்கிறாள். ராமன் இறந்துவிட்டான் என்ற அதிர்ச்சியிலும் துன்பத்திலும் ஆராய்ந்து அறியும் நிலைமையை இழந்த சீதைக்கு திரிசடையின் சொற்கள் தேனை போல் காதில் பாய்ந்தன. தன் நிலை திரும்பிய சீதை திரிசடையை அணைத்து கொண்டு கண்ணீர் ததும்ப, தாயே, நீ பலமுறை எனக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறியிருக்கிறாய். ராமதூதுவன் வருவான், ராமன் வருவான் என்றெல்லாம் நீ கூறிய வார்த்தைகள் எதுவும் பொய்யாக போனது இல்லை. இப்படி நீ சொன்னது எல்லாம் நடந்ததால் உன்னையே தெய்வமாக நான் நினைத்து இத்தனை காலம் உயிர் வாழ்ந்தேன். நான் உயிரை விட என்றோ முடிவு செய்து விட்டேன். நீ சொன்ன ஆறுதல் வார்த்தைகளால் இன்று வரை உயிர் வாழ்ந்தேன் என்றாள். போரில் வெற்றி பெற்று ராமனுடன் அயோத்திக்கு கிளம்பும் முன் சீதை திரிசடை சீதையை தன் மகளாக பாவித்து காக்கிறாள். அசோகவனத்தில் சீதையின் காவல் தெய்வமாக இருந்த அவள் பின்னால் இலங்கையின் காவல் தெய்வமாக ஆசீர்வதிக்கப்படுகிறாள். அரக்கியின் வார்த்தைகள் திருமகளான சீதையின் உயிரை காத்தது. திரிசடை மட்டும் இல்லை என்றால் சீதை அசோகவனத்தில் உயிருடன் இருந்திருக்க மாட்டாள். தற்கொலையில் இருந்து ஒரு முறை காக்கிறாள். ஆனால் பலமுறை அவளுக்கு மனதைரியம் அளித்து ராமன் வந்து அவளை மீட்டு செல்லும் வரையில் எந்த வகையிலும் மனம் தளர்ந்து விடாமல் பாதுகாக்கிறாள். சீதை எனும் தாயாருக்கே தாயாக இருந்து பெருமையை பெற்றவள் திரிசடை. இந்த கதையிலிருந்து தெரிஞ்ச கருத்து என்ன? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.